தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. நான் சொந்தமாக ஒரு நிலம் வாங்கணும், நான் சொந்த வீடு கட்டணும், அந்த அதிர்ஷ்டத்தை நான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான டெக்னிக்னா அது என்னது? 4 கிரகங்கள் கண்டிப்பாக நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பூமியை வாங்கவும் முடியும், அந்த இடத்துல இருக்கவும் முடியும். அதில் மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ராசிக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அந்த அமைப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க. அப்போ அந்த வீடு நிலைக்கணும் அல்லவா? தொழிலதிபர் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே பாதி ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அந்த எண்ணம் வந்தாவே போதும். ஏன்னா எண்ணம் தான் மெயின். அது கண்டிப்பாக அந்த சந்திரன். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத்தினுடைய காதல் கிரகமாக இருக்க சுக்கிரனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்னன்னா ரிஷபராசிக்கு மட்டும் அவர் அதிபதியாக இருந்தாலும் கூட அந்த வண்டி வாகனம் வாங்குற அமைப்புன்றது இந்த காலகட்டத்தில் யாருக்கு கூடி வருது? வாகன யோகம் அப்படிங்கிறது அந்த அமைப்பு கொடுக்கும். 4ஆம் வீடுங்கிறது தான் இந்த சுகஸ்தானம் சொல்லக்கூடிய வாகன யோகம் உடையது. இப்போ கடகராசியாக இருந்தால் தாராளமாக வண்டி வாங்கலாம். இப்போ துளாராசியாக இருந்தால் நீங்கள் வண்டி வாங்கலாம். அதே மிதுன ராசிக்காரங்க வண்டி வாங்கலாம். 6, 8, 12 குடையவங்கள் நல்லா இருக்கணும். 12ஆவது வீடு நல்லா இருந்த பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. அந்த வெளிநாட்டிலேயே போய் ஒரு ஸ்டேபிளாக இருந்து அங்கே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருனாலையும் வெளிநாட்டு வருமானத்தை ஈட்டிட முடியாது. இந்த 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு இந்த விரயஸ்தானத்திலேயோ அல்லது மறைவு ஸ்தானத்திலேயோ கிரகங்களுடைய வீக்காகி அந்த திசை நடக்கிற காலங்களில் தான் நமக்கு ஆரோக்கிய பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நடைமுறை கோச்சாரங்கள் தெரியலாத பொழுதும் நமக்கு அந்த தொந்தரவுகள் வரலாம். அந்த மாதிரியான காலங்கள். இப்போ இந்த ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தடுத்து நிறுத்தணும். 100% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. தடுத்து நிறுத்தியே தான் தீரும். 12 ராசிக்காரர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் இருக்கின்ற யோகம் அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியான டிப்ஸ் பார்த்துடலாமா சார்? கண்டிப்பாக நம்ம ஒரு சில கலர் ட்ரெஸ் போட்டு போனாவே அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் கலராகவும் சொல்கிறேன், எண்களாகவும் சொல்லிடுறேன், தெய்வ வழிபாடாகவும் சொல்லிடுறேன். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக கோயம்புத்தூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் செல்வவேல் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், பொதுவாக 12 ராசி அப்படின்னாலும் சரி, இல்லை தனி நபரினுடைய சுய ஜாதகம்னாலும் சரி, அவங்களோட ஜாதகத்துக்குள்ள ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூலையில ஒளிஞ்சிருக்கு. அப்போ அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த பூட்டை திறக்கிற அதிர்ஷ்ட சாவி என்ன அப்படிங்கிறத தான் இந்த நேர்காணலில் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நாங்கள் காத்திருக்கோம் சார். ஒருத்தவங்களுடைய சொந்த வீடு கனவு துவங்கி அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், திருமண வாழ்க்கை, இன்னொன்று கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிற ராஜ யோகம், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும், பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கணும்னா அவங்க ஜாதகம் எப்படி இருக்கணும், எந்தெந்த விஷயங்களை அவங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் இந்த நேர்காணலில் நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க சார். பொதுவாக எல்லா ராசி பலன் வீடியோலையும் உங்கள் ராசிக்கு நல்லா இருக்குது, டாப் நாச்சா இருக்கு, இந்த மாதிரி பல விஷயம் கேட்குறாங்க மக்கள். தினசரி வாழ்க்கையில அவங்களோட பலன்களை கேட்கும் போது கேட்குறாங்க. ஆனாலும் எப்பதான் சார் எங்களுக்கு அந்த நல்ல காலம் வரப்போகுது, எப்போ நாங்கள் நல்லா இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மக்கள் மனசுல இருக்குல்ல, எப்போ சார் அவங்களுக்கு அந்த நல்ல காலம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப்லேயே ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், நிறைய அஸ்ட்ராலஜர் ஆகட்டும், இந்த ராசி பலன் பயிற்சி பற்றி பேசுகிறப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கலைங்களே, ஏன் நடக்க மாட்டேது, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குமா, கஷ்டமாக தான் இருக்குமா, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஏன் மட்டும் எனக்கு மட்டும் நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த குரு பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம். கடகராசியில் குரு உச்சம் பெறதுனால எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பட் ஏன் நடக்கலை அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்வியாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசி மட்டும் கிடையாது, நமக்கு லக்னம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நமக்கு என்ன திசை நடக்குது, நம்ம நட்சத்திரத்தில் பிறப்புல என்ன திசையில் பிறந்திருக்கிறோம், இப்போ என்ன திசை என்ன நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு குரு திசையில் அவங்க பிறந்திருப்பாங்க. அடுத்து குரு திசைக்கு அடுத்து சனி திசை நடக்கும், சனிக்கு அடுத்து புதன் நடக்கும், புதனுக்கு அடுத்து கேது, இப்போ ஒவ்வொரு திசை நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு மாறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க திசை அவங்க ஜாதக ரீதியாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறத பொறுத்து மாறுபடும். அப்போ நமக்கு எப்படி ராசி நம்ம கோச்சார ரீதியாக நல்லா இருக்குதுன்னு நம்ம சொன்னாலும் கூட திசா புத்தி அவங்களுக்கு ஃபேவராக இருந்தால் தான் அந்த நேரம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ராசி ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான், சரிங்களா? ஆனால் நமக்கு ஃபுல் படம் பார்த்தீங்கன்னா நமக்கு திசா புத்தி லக்னம் தான். அப்போ அது சரியாக இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் நல்ல நன்மைகள் ஏற்படும். அதனால் அதையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பொது பலனோட மெர்ஜ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயணிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு புரிதலும் வரும், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் வரும். நான் சொந்தமாக ஒரு நிலம் வாங்கணும், நான் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதை நான் ஈஸியாக செய்யணும் அப்படின்னா என்னோட ஜாதகப்படி அந்த அதிர்ஷ்டத்தை நான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான டெக்னிக்னா அது என்னது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 கிரகங்கள் கண்டிப்பாக நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பூமியை வாங்கவும் முடியும், அந்த இடத்துல இருக்கவும் முடியும்.
அதில் மெயின் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். நம்ம வந்து சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணும். செவ்வாய் வந்து நிலம் வீடு காரகன் அப்படிங்கிறனால செவ்வாய் நல்லா இருக்கணும். குரு பகவான் வந்து கட்டாயமாக நல்லா இருக்கணும். அது கூட வந்து சந்திரன். இந்த 4 கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிடும். அப்போ இந்த 4 கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே என்னென்னா அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தின்னு வச்சுங்களேன். குரு பகவான் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வாய்ப்பை கொடுப்பார். இப்போ உங்களுக்கு வீடு வாங்கணுங்கிற வாய்ப்பு யார் கொடுப்பாருன்னா குரு தான் கொடுப்பார். இப்போ பாருங்கள், கடகத்தில் குரு வந்து உச்சம் போடுறாரு இந்த 2026 ஜூனில். கிட்டத்தட்ட 1 இயர் ஆல்மோஸ்ட் அந்த நெக்ஸ்ட் 2027 வரைக்கும் இருக்க போகிறார். கண்டிப்பாக எல்லாருக்குமே, ஏன்னா வந்து சுகஸ்தானம்னு சொல்லுவோம், 4வது வீட சுகஸ்தானம் சொல்லுவோம். காலச்சக்கரத்தில் மேசராசிலேருந்து 4வது வீட்டில் வந்து இப்போ வந்து குரு உச்சம் பெறார். ஆனால் 100% எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அந்த அமைப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க. அப்போ அந்த வீடு நிலைக்கணும் அல்லவா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் அப்படிங்கிற மனோகரன். நம்ம மனம் வந்து என்னென்னா குழப்பத்திலே இருக்கும், வாங்கலாமா வேண்டாமா பண்ணலாமா பண்ணக்கூடாது. அந்த குழப்பம் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து அடியெடுத்து வைங்க. ஸ்மால் ஸ்டெப் எடுங்க. நீங்கள் வந்து பெருசாக எடுத்த உடனே ஒரு அரமனை மாதிரி வீடு கட்டணும், 10 சென்டில் வீடு கட்டணும் இல்லை, 1 சென்டில்னாலும் வாங்கலாம். அது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு 4ல் ஒரு பகுதி நீங்கள் கடன் வாங்கலாம். 4 மடங்கும் கடன் வாங்கக்கூடாது. லோன் கொடுக்க எல்லாருமே தயாராக இருக்காங்க, எல்லாருமே கடன் கொடுப்பாங்க, எல்லா பேங்க் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணால் கடனை வாங்கிடும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஏதோ இடத்துல கடனை வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாது, அவதிப்படாதான். அந்த மாதிரி இல்லாமல் இந்த 4 கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குரு ஃபேவராக இருக்காரு, பயன்படுத்திக்கங்க. சார், இப்போ நிறைய பேருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, நான் வந்து சம்பளம் வாங்குற வேலையிலேயே இருக்கேன், எனக்கு இது பிடிக்கல, நான் சம்பளம் கொடுக்குற நிலைக்கு உயரணும், நான் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும், நானும் ஒரு தொழிலதிபர் ஆகணுங்கிற எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்கிற டிப்ஸ் அப்படின்னா அது என்ன? கண்டிப்பாக அந்த தொழிலதிபர் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே பாதி ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அந்த எண்ணம் வந்தாவே போதும். ஏன்னா எண்ணம் தான் மெயின். அது கண்டிப்பாக அந்த சந்திரன் மனோகாரகன் அப்படிங்கிறவர் அந்த எண்ணத்தை தூண்டக்கூடிய கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எண்ணம் வந்துடும். ஏன்னா இதுக்கு ஆசை அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அந்த தொழிலதிபர்னு சொன்னீங்களா, அது எல்லாத்துக்கும் அது வராது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த சனி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ரிஸ்க் எடுக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு எல்லா வகையிலுமே நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த 4 கிரகங்கள் ஒத்து போச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் கேட்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல அடிமை தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க சுயதொழிலுக்கு மாற்றம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சுயதொழில் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஒரு தொழில் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த பல தொழில் அவங்ககிட்ட வரும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சைஸ் எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்களே இன்னொரு பிரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஒரு தொழில் உருவாக்கி அதை 10 கிளைகளாக உருவாக்குவாங்க. இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் அதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு நிறுவனத்தை உருவாக்கிட்டு அதை 10 பிரான்ச்சைஸ் கொடுத்து அவங்க டெவலப் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த யோகங்கள் வேலை செய்கிறதா. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா குருவுடைய சப்போர்ட்டும் சுக்கிரனுடைய சப்போர்ட் வேணும். கட்டாயமாக அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக நீங்களும் தொழிலதிபர் ஆகலாம். சார், அடுத்ததாக நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. எப்போ பாரு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. அப்படிங்கும்பொழுது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத்தினுடைய காதல் கிரகமாக இருக்க சுக்கிரனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான டைட்டிலோடு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பை விரும்பக்கூடிய ஒரு கிரகம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையாகவும் ஒரு அன்பாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கலைநயத்தோடு இருப்பாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு நல்ல அழகாக காட்டிக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கிரகம். இந்த அதிபதி இந்த சுக்கிரனுக்கு அதிபதியாக கொண்ட ராசின்னு பார்த்தா ரிஷபம் துலாம். இந்த ராசிக்காரங்களை பாருங்களேன், எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா அழட்டிக்க மாட்டாங்க, நீட்டாக இருப்பாங்க. அது காரணமாக அந்த கிரகம். அப்போ அந்த மாதிரியான கிரகம் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்னன்னா ரிஷபராசிக்கு மட்டும் அவர் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலேயே அவங்கவுங்களோட வீட்டில் அவங்கவுங்க இந்த சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு இடத்துல இருப்பார். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் வந்து கன்னி ராசியில் நீசம் பெறுவார், அதே மீன ராசியில் அவர் உச்சம் பெறுவார். அப்போ இப்படி ஒவ்வொரு வீடுகளில் ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பார். அப்போ உங்களுக்கு லக்னம் என்ன, இப்போ எக்ஸாம்பிள் கன்னி லக்னமாக இருக்குன்னு வச்சுங்களேன், 7ஆம் வீட்டில் வந்து சுக்கிரன் உச்சம் பெறார். அப்போ உங்களோட எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா மனைவி நல்லா பார்த்துக்குவீங்க, கணவர் நல்லா பார்த்துக்குவீங்க, நல்லா அன்பை விரும்புவீங்க, ஒரு காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். அதே வந்து சுக்கிரன் 7ல் நீசம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பட் என்னென்னா உங்களால் வந்து அதை வெளியே கொண்டு வர முடியாது. ஒரு மாதிரி திணறிட்டே இருப்பீங்க, உங்களால் வந்து ஒரு மாதிரி பாசமாக இருக்கவே முடியாது. அப்போ இந்த மாதிரியான வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ வந்து இல்லவே இல்லை சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வீக் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி எந்த அமைப்புமே கிரக நிலைகளில் கிடையாது. அப்போ அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடுகளை பொறுத்து வேலை செய்யும். அது 7ஆம் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும், 9ஆம் வீட்டில் இருந்தால் அதை விட நன்மைகளை கொடுக்கும், 14ஆம் வீட்டில் இருந்தால் வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கும். பட் வீக்காக இருந்துருச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் தான் அதை மாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கணும். சுக்கிரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகபட்சம் வந்து இந்த சுக்கிர பகவானை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான இறை வழிபாடுகள் ஃபாலோ பண்ணணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதீதமாக வந்து ஆண் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வந்து முருகர் பெருமாள் பிடிச்சி
பிடிச்சுன்னா முருகனை வழிபாடு பண்ணுங்க, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதிரி ஆண் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து பெண்ணை விரும்பக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால பெண்களை மதிப்பு மரியாதை, பெண்களுக்கு பிடிச்சமான காரியங்களை பண்ணுறது, வீட்டில் இருக்கிற பெண்களை மதிக்கிறது, வெளியே இருக்கக்கூடிய பெண்களை மதிக்கிறது, சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுறது, இப்படிலாம் பழகணும் அப்படின்னா கட்டாயமாக சுக்கிரன் ஆக்டிவேட் ஆவார். அந்த வண்டி வாகனம் வாங்குற அமைப்புன்றது இந்த காலகட்டத்தில் யாருக்கு கூடி வருது, அதை சரியா பயன்படுத்திக்க அவங்க என்ன விஷயம் செய்யணும்? கண்டிப்பாங்க. இப்போ வந்து வாகனம் யோகம் யாருக்கு அமையும் அப்படின்னா, எல்லாருனாலையும் வந்து இன்னைக்கு வாங்க முடியும். வாகனம் எப்படி வாங்க முடியும்? இன்னைக்கு வண்டி ₹1 கட்டினா இன்னைக்கு வண்டி கொடுத்துருவாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் லோன்லேயே கிடைச்சிரும். ஆனால் பட் அந்த வாங்கிட்டு அதில் வரக்கூடிய மன உளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, பெருமைக்கு புல்லட்டில் போகிற மாதிரி இருக்குமே தவிர்த்து அது ஒரு மகிழ்ச்சி இருக்காது. என்னன்னா அந்த 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 4ஆம் வீடுங்கிறது மேசராசிக்கு 4ஆம் வீடு, கடகத்தில் இப்போ உச்சம் பெறக்கூடிய இடம். அப்போ வந்து வாகன யோகம் அப்படிங்கிறது அது அமைப்பு கொடுக்கும். 4ஆம் வீடுங்கிறது வந்து தான் இந்த சுகஸ்தானம் சொல்லக்கூடிய வாகன யோகம் உடையது. அந்த வீட்டில் இப்போ குரு இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கோச்சாரத்தின் அடிப்படை எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதை தக்க வச்சுக்கிறது அப்படின்னு சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட ராசிகள் தான் அதை தக்க வச்சுக்க முடியும். அப்போ வந்து நமக்கு வண்டி இருக்குது, இப்போ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 2 வீலர் இருக்குது, பட் எனக்கு தேவையில்லைங்கிற மனப்பக்குவத்தை உருவாக்கினா போதும். எனக்கு வந்து இல்லை இந்த வண்டி எனக்கு பத்தாது, நான் இன்னொரு நல்ல வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு கடனில் போய் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து இப்போ கடகராசியாக இருந்தால் தாராளமாக வண்டி வாங்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ துலா ராசியாக இருந்தால் நீங்கள் வண்டி வாங்கலாம். அதே மிதுன ராசிக்காரங்க வண்டி வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க இந்த நேரத்தில் வண்டி வாங்கலாம். மீன ராசிக்காரங்களும் வண்டி வாங்கலாம். அப்போ மீதி இருக்கக்கூடிய ராசிக்காரங்கள் முடிஞ்ச கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஒருவருடைய வாழ்க்கையில அவங்களோட கடன் சுமை குறைந்து ஒரு பொருளாதார சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? பொதுவாக வந்து இந்த கடன் சுமை குறையணும் அப்படின்னா நம்ம நிறைய வீடியோக்களை பேசியிருக்கிற மாதிரி கடன் சுமை குறையணும் அப்படின்னு சொன்னால் அதிகபட்சம் வந்து அதுக்கு வந்து காரகன் பார்த்தா ராகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆசைகளை தூண்டிகிட்டே இருப்பார். பொதுவாக வந்து நார்மலாக ராகு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அதீத ஆசை, நமக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு தொடர்பு இதெல்லாத்தையும் கொடுக்குற ராகு தான். நமக்கு ஆசையை உருவாக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி ஆசைகளை உருவாக்கிட்டே இருக்கும். நம்மகிட்ட என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரெடிட் கார்டு வந்து 5 கார்டு வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு 5 கார்டு வச்சு 5 கார்டுலையும் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. மாதமான அந்த 28ஆம் தேதி அன்றைக்கி அப்படியே ரொட்டேட் பண்ணி கடனை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு நிறைய ஸ்ட்ரகிளை சந்திச்சுட்டே இருப்பாங்க. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கடன் வாங்குறாங்க. நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கடன்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஆசைகள் அப்படின்னு சொல்கிறதா. எனக்கு வந்து போதும், என்கிட்ட வந்து இந்த ஃபோன் இருந்தால் போதும்னு நினைக்கலாம், பட் எனக்கு ஐஃபோன் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் போய் இஎம்ஐ போட்டால் என்ன ஆகும்? அப்போ இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஆடம்பரங்களுக்கு கொடுக்க இந்த ராகு. அப்போ இந்த ராகு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக வீக்காக இருந்தால் மட்டும்தான். இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா சனி கூட இணைந்திருந்தாலோ அல்லது வந்து ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூரியன் கூட இணைந்திருந்தாலும் இந்த கடன்களை நீங்கள் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதை வந்து என்னென்னா நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது கெட்டிருந்தாலும் 6ஆம் வீட்டு அதிபதி பலம் இழந்தாலும் கூட இந்த கடன்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு கடனில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படி அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எக்காரணத்தை கொண்டு முடிஞ்ச கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். சூழல் வரும், ஆனால் நீங்கள் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து ராகுவை வழிபாடு பண்ணணும். ராகுக்கு வந்து திருநாகேஸ்வரர் அடிக்கடி போகலாம், காளகஸ்தி அடிக்கடி போயிட்டு வரலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவருக்கு சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய கடன் படிப்படியாக கண்டிப்பாக விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து இங்கே சொந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாடு போய் வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்குது. இன்னொன்று பொருளாதாரம் ரீதியாக அங்கே போயிட்டு வந்தோம்னா நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வரலான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது யாருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது? அதுக்கான ரகசிய கிரக அமைப்புன்னு சொல்லி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாங்க. வெளிநாடு யோகம் எல்லாருக்கும் அமைஞ்சிறது கிடையாது. இன்னைக்கு எல்லாருனாலையும் வெளிநாடு போக முடியுமா? கண்டிப்பாக போகலாம், என்ன டூர் மாதிரி போயிட்டு வரலாம். ஆனால் அங்கே போய் நிலையாக உட்காரணும் அப்படின்னா கண்டிப்பாக சனியுடைய சப்போர்ட் கட்டாயமாக இருக்கணும். சனி பொறுத்த வரைக்கும் லாங் டைம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுக்கும். லாங் டைம் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அது சனி தான் காரணம். அதே மாதிரி ராகு வெளிநாடு தூண்டக்கூடிய ஒரு கிரகம். அப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 குடையவங்கள் நல்லா இருக்கணும். 12ஆவது வீடு வந்து நல்லா இருந்த பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. அந்த வெளிநாட்டிலே போய் ஒரு ஸ்டேபிளாக இருந்து அங்கே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருனாலையும் வெளிநாட்டு வருமானத்தை ஈட்டிட முடியாது. ஒரு சிலர் வந்துனால தான் முடியும். அந்த யோகம் இந்த 12ஆவது வீட்டுக்கு உண்டு. அப்போ வந்து ராகு தொடர்பு நல்லா இருக்கணும், சனியுடைய தொடர்பு நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால வெளிநாடு வாய்ப்பை தேடி போக முடியுங்க. சார், அடுத்ததாக வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நிறைய பேருக்கு அது வந்து ஈஸியாகவே கிடச்சிருது. ஒரு சிலருக்கு எவ்வளோ போராடினாலும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கவே மாட்டேங்குது, எட்டாக்கனியாகவே இருக்குது. இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னாலோ இல்லை லாட்ரி வாங்குறாங்க அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிபிளான விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் அவங்க என்ன விஷயம் செய்யலாம்? இதுக்கான கிரக அமைப்பு என்ன சார்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து யூகம் அடிப்படையான ஒரு விஷயம். அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயம்னு சொல்லலாம். இந்த லாட்ரி பொறுத்த வரைக்கும் யூகம் மட்டும்தான், ஏதோ லக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் பட் ஷேர் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுடைய நாலேஜ் நல்லா இருக்கணும், அதே அளவுக்கு அதுக்கான லக்கும் கட்டாயமாக இருக்கணும். இது ரெண்டு விஷயம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து புதன் ரொம்ப நல்லா இருக்கணும்,
குரு பகவான் ரொம்ப நல்லா இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த ஷேர் மார்க்கெட்டில் நல்ல growth கிடைக்கும். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருனாலையும் சக்ஸஸ் பண்ணிட முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரை கேட்டாலும் எனக்கு வந்து நஷ்டமாக தான் இருந்ததுங்க, நான் போட்ட முதல்ல என்னால் எடுக்க முடியல, ஃபஸ்ட்டு வந்த மாதிரி வந்துச்சு, லாஸ்ட் என்னால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டிங்கில் சம்பாரிச்சவங்களை கேட்டால் கம்மி, அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருனாலையுமே அதை வந்து வின் பண்ணி போக முடியாது. அதுக்கு வந்து மெயின் காரகன் பார்த்தீங்கன்னா புத பகவான் நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். அது நல்லா இருக்கான்னு பாருங்கள். நல்லா இருந்தால் மட்டும் ஷேர் மார்க்கெட் ஏழுங்க. இந்த லாட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நம்பிக்கையின் பேரில் வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயம் தானே தவிர்த்து அது வந்து முழுமையாக நீங்கள் வந்து நம்பியே பயணிக்க வேண்டாம். ஒரு பார்ட் டைமாக வந்து எப்போ ஒன்று நீங்கள் வாங்கலாம். அதையே நம்பி நான் லாட்ரி விழுதுன்னு சொல்லி நீங்கள் வாழ்க்கை அதுக்குள்ளே நீங்கள் பயணிச்சிங்கன்னா கட்டாயமாக வாய்ப்பே கிடையாது. உங்களை நம்புங்க, கட்டாயமாக வெற்றி உறுதி. ஒரு மனுஷன் நோய் நொடி இல்லாம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா அவங்க ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக பலம் இருக்கணும்? கண்டிப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வீண் தான். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதே கிடையாது. ஏதோ வந்து நம்ம சம்பாதிக்கணும், வருமானம் ஈட்டணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடிட்டே இருக்கோம். அப்போ நோயின்னு வரும்பொழுது அதுக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு தொகையை செலவு பண்ணுறது, அது ஃபேமிலி மேலே பேடன் போகிறது, அடுத்தது கஷ்டங்களை தான் சந்திக்கிறாங்க. இது பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆரோக்கியத்துக்கு காரகன் அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாயுடைய பலம் ரொம்ப நல்லா இருக்கணும். குருவுடைய பலம், அதுக்கும் கிரக நிலைகளில் குரு பகவானுடைய பலம் வந்து மிக முக்கியம். சுக்கிரனுடைய பலம் மிக முக்கியமாக ஒன்று இருக்குது. இந்த 3 கிரகங்களுடைய பலம் இருந்துச்சு அப்படின்னா ஆரோக்கிய தொந்தரவுகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து பொதுவாக வந்து இந்த 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு இந்த விரயஸ்தானத்திலேயோ அல்லது வந்து மறைவு ஸ்தானத்திலே கிரகங்களுடைய வீக்னாகி அந்த திசை நடக்கிற காலங்களில் தான் நமக்கு வந்து ஆரோக்கிய பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நடைமுறை கோச்சாரங்கள் தெரியலாத பொழுதும் நமக்கு அந்த தொந்தரவுகள் வரலாம். அந்த மாதிரியான காலங்களில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து சாப்பிட்ற உணவாகட்டும் எல்லாமே விஷமாக தான் இருக்குது நம்ம. அப்போ இந்த மாதிரியான காலங்களில் நம்ம உடற்பயிற்சி பண்ணுறது, ஜாதக ரீதிக்கு அப்பாற்பட்டு உடற்பயிற்சி, உடலை வந்து நம்ம பார்த்துக்கிறது மிக முக்கியம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் கிரகங்கள் வலு சரியில்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன போனால் அந்த துலா ராசிக்காரங்களுக்கு சிறுநீரக தொந்தரவு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதே புதன் ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதே சனியுடைய ராசியாக இருக்கவங்களுக்கு இந்த கால்கள், மூட்டு, வயிறு உபாதைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதே வந்து மேச ராசிக்காரங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட உபாதைகள், இந்த பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவதிப்படுவாங்க. அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வியாதிகளில் வந்து வரக்கூடிய கிரக நிலைகள் வீக்னஸ் இருந்தால் வரும். அப்போ நமக்கு அந்த வீக்னஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணாமல் அதை கரெக்டான முறையில் க்ரோத் ரோப் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக கிரகங்களுடைய நிலவுகள் பாதிப்பு இருந்தால் வரதான் செய்யும். நம்ம பார்த்துக்கிறது, ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது ஒன்றுங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கின்ற யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தடுத்து நிறுத்துமா? 100% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. தடுத்து நிறுத்தியே தான் தீரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் அவங்க சந்திப்பாங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்குள்ளான நிறைய வந்து குழப்பங்களை அவங்க சந்திக்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்க சுயஜாதத்தில் கண்டிப்பாக ராகு தோஷம் இருக்குன்னு நீங்கள் அடித்து சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்க கட்டாயமாக ப்ராப்ளங்களை சந்திப்பாங்க. அதே மாதிரி தான் செவ்வாய் பார்த்திங்கன்னா அந்த 4ஆவது வீட்டில் இருக்குது, 7ல் இருக்குது, 8ல் இருக்குது, 12ல் இருக்குது அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாருங்கள் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு தடுமாற்றம் ஏதாவது ஒரு மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்ப்பாங்க, பொண்ணு அமையாது, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, மாப்பிள்ளை அமையாது, மாப்பிள்ளையும் பொண்ணு ரெடியாக இருப்பாங்க, ஆனால் கல்யாணத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இந்த ராகு செவ்வாய்க்கு செவ்வாய்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தோஷங்களுடைய வீக்னஸ் இருக்கிறது வந்து எல்லாமே கர்மாவில் குறிக்கிறதா. இந்த செவ்வாய் ஆகட்டும், இந்த ராகு எல்லாம் கர்மாவில் குறிக்கிற கிரகங்கள். அப்போ அந்த தோஷங்கள் இருந்தால் தடைகள் வரதான் செய்யும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான இறை வழிபாடு, அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராப்பரான வழிகளை தேடி போகிறப்ப கட்டாயமாக நல்லாயிருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த சனி தோஷம்னு சொல்லுவாங்க. சனி தோஷம், கலஸ்தர தோஷம், மாங்கல்ய தோஷம், இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்குது. அந்த கிரகங்களுக்கான விதி விலக்குகளும் உண்டு. அப்போ அந்த கிரகங்களுக்கு தகுந்த விதி விலக்கோடு நம்ம பரிகாரங்களை தேடி போகும்போது கட்டாயமாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. சார், நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் இருக்கின்ற யோகம், அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியான டிப்ஸ் பார்த்துடலாமா சார்? கண்டிப்பாங்க. முதலாவதா மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும், யோகம் கிடைக்கணும்னா அதுக்கு அவங்க என்ன விஷயம் செய்யணும்? கண்டிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து கலரை வந்து நம்ம ஒரு சில கலர் ட்ரெஸ் போட்டு போனாவே அவங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் கலராகவும் சொல்கிறேன், எண்களாகவும் சொல்லிடுறேன், தெய்வ வழிபாடாகவும் சொல்லிடுறேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேசராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பச்சை நிறம் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஊதா கலர் வந்து அவங்க யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3ஆம் நம்பர் எண்களை வந்து அவங்க யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானும் துர்க்கையம்மனும் வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்களை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வழி என்ன? ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வழி அப்படின்னு நம்ம சொல்றதை விட அந்த அதிர்ஷ்டத்துக்குரிய நம்ம வந்து என்ன மாதிரி இது பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெள்ளை நிறம்,
வெள்ளை நிறம், சந்தன கலர் இருக்குது பார்த்தீங்களா, பொன்னிறம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கலர் ட்ரெஸ் அவங்க வேர் பண்ணிட்டு ஒரு காரியத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வந்து எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 6ஆம் நம்பர், இந்த 2 எண்களை வந்து அவங்க வந்து பயன்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிள் அந்த கூட்டுத்தொகை வந்து அந்த 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் வரணும், அந்த மாதிரி இருக்கணும். அங்கே வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணுவையும் நம்ம முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. சரி, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பதற்கான எளிய வழினா அது என்னது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதிர்ஷ்ட கலர் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு போகிறோமோ அதுவும் நமக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், வெளிர் பச்சை, பச்சை, இந்த 2 கலரை யூஸ் பண்ணலாம். அவங்க 3ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் 7ஆம் நம்பர் வந்து இந்த மாதிரி எண்களுக்கு வந்து பயன்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும். அவங்க வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா திருவெண்காடில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலத்துக்கு போய் வர்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியர்பை இருக்கக்கூடிய வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பதற்கான நிறம், எண், வழிபாடு என்ன சார்? பொதுவாக கடகராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மென்மையானவர். பொதுவாக வந்து வெள்ளை நிறம் அவருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து சாந்தமான கலர்கள், பொதுவாக வந்து லைட் கலர்ஸ் எதுனாலும் அவருக்கு யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4, 7, 9 இந்த மாதிரி எண்கள் அவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன், பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக. அடுத்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண், நிறம், வழிபாடு என்ன? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரும் சிவப்பு கலரும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான எண்கள் பார்த்தீங்கன்னா 5ஆவது எண், 7ஆம் எண் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா சூரியனார் கோயிலில் போய் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது, நியர்பை இருக்கக்கூடிய ஏதாவது விஷ்ணு பெருமாள், விஷ்ணு கோயிலுக்கு போய் வரது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. கண்டிப்பாக. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கின்ற எண், நிறம், வழிபாடு என்ன சார்? கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பச்சை தான், ஏன்னா புதனை அதிபதியாக கொண்ட ராசி. பச்சை நிறமும் வெளிர் பச்சை, வெளிர் மஞ்சள் இதை கூட யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கான எண்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் எண், 7ஆம் எண் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ஸ்தலத்துக்கு புதன் பகவானை வழிபாடு பண்ணுறது, நியர்பை இருக்கக்கூடிய திருமால் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து தருகின்ற நிறம், எண், வழிபாடு என்ன சார்? துளாராசி பொறுத்த வரைக்கும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி. சுக்கிரன் அப்படின்னா வெள்ளை, பொன்னிறம், அது இல்லாமல் சந்தன கலர்லாம் யூஸ் பண்ணலாம். அவங்க வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அவங்களுக்கான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 6ஆம் எண் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து தருகின்ற நிறம், எண், வழிபாடு என்ன சார்? விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் சிவப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். செவ்வாய் அதிபதியாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பச்சை நிறமும் ஓரளவுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அவங்க வந்து வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளையும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணணும் அவங்க. அதே மாதிரி அவங்களுக்கான எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2, 6, 7, 9 இந்த 4 எண்களை அவங்க வந்து பயன்படுத்திக்கலாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து தருகின்ற நிறம், எண், வழிபாடு என்ன சார்? தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, அது வந்து குரு பகவானோடது. மஞ்சள் எல்லோ வந்து அவங்க யூஸ் பண்ணணும். லைட் எல்லோவாக இருந்தாலும் சரி, நல்ல டார்க் எல்லோவாக இருந்தாலும் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 9 வந்து அவங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குங்க. அவங்க வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் தட்சிணாமூர்த்தி, குரு பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து தருகின்ற நிறம், எண், வழிபாடு என்ன சார்? மகர ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி, நீலம் வந்து லைட் ப்ளூ யூஸ் பண்ணலாம், ஊதா கலரு, டார்க் ப்ளூ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி சிவன் ஆலயங்களுக்கு அடிக்கடி போய் வரணும். திருவண்ணாமலை சிவன் ஆலயத்துக்கு போகிறது ரொம்ப பெஸ்ட்டான பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள்கள் வந்து இதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தை அவங்க வந்து அனுதினமும் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஒரு எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 5, 7 வந்து அவங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது. அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து தருகின்ற நிறம், எண், வழிபாடு என்ன சார்? கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி அதிபதியாக கொண்ட ராசி. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ, அது என்ன டார்க் ப்ளூ அவங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி க்ரீன் கலர் அவங்க யூஸ் பண்ணலாம். லைட் ரெட்டும் அவங்க யூஸ் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும். இவங்க வந்து வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர். அதே மாதிரி சிவன் வழிபாடு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆத்மாத்மா குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் அவங்க பிரார்த்திக்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கான எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7 வந்து அவங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குங்க. அடுத்ததான் நிறைவா மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து தருகின்ற நிறம், எண், வழிபாடு என்ன சார்? மீனராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லோ தான் அவங்க யூஸ் பண்ணணும். லைட் எல்லோவாக இருக்கலாம், டார்க் எல்லோவாக இருக்கலாம். மஞ்சளை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர். அவங்க வந்து மஞ்சள் வஸ்திரத்தை வந்து உடுத்தி அவங்க ஒரு கோயிலுக்கு போகிறது ரொம்ப பெட்டரான பலன்களை கொடுக்கும். அவங்க வந்து வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. அதே மாதிரி குரு சார்ந்த அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இந்த சித்தர்கள் வழிபாடு, இந்த கோராக்கர் சித்தர், சென்னிமலை சித்தர், இந்த மாதிரியான சித்தர்களை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே ஆத்மாத்மான பலன்களை கொடுக்கும். அவங்க ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோராக்கர் சித்தர் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அவங்களுக்குரிய எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 2, 6, 9 வந்து அவங்களுக்கு ரொம்பவே பெட்டரான பலன்களை கொடுக்கும். சார், 12 ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த நேர்காணலில் நீங்கள் நிறைய தகவல்கள் எங்கள் கூட பகிர்ந்துருக்கீங்க. சொந்த வீடு துவங்கி கார் வாங்கணும்னாலும் சரி, கல்யாணம்னாலும் சரி, அந்த திருமண வாழ்க்கை ஒற்றுமையாக அமையணும்னாலும் சரி, வெளிநாட்டு யோகம் அமையணும்னா இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான பரிகாரம் நம்ம
செய்யலாம்? இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான நம்ம ஜாதகத்துல கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை இந்த காணொளி கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி. மிக நன்றி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.